ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழில் தேடல். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கார் வச்சுருக்கவங்களுக்கான ஒரு மிக முக்கியமான பதிவு தான் இது. ஜென்ரலாக கார் வச்சுருக்கவங்க ஸ்டெப்னி அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. புதுசாக கார் வாங்குறவங்க நிறைய பேர் ஸ்டெப்னி மாற்றுறதுக்கு ஜாக் எங்கே வைக்கணும், எப்படி தூக்கணுன்னே தெரியாமல் இருப்பாங்க. கீழே எங்கே வேணாலும் வைக்கலான்னு ஒரு தப்பான கருத்தும் இருக்குது. ஓகேங்களா, நம்ம இப்போ பார்க்குறது ஹோண்டாவோட அமேஸ் புது காருங்க. இது ஆக்சுவலாக இது புது கார் தான். இது வரையும் ஸ்டெப்னியெல்லாம் மாட்டினதில்லை. நண்பரோட கார் இது. அவருக்கு இந்த சின்ன டவுட் இருந்தது, ஸ்டெப்னி மாட்டும்போது அந்த ஜாக்கை எங்கே வைக்கணும், ஜாக் பாயிண்ட் எதுவும் வெளியில் விசிபிளாக மார்க் ஆகலையேன்னு. இந்த கொடுத்துருக்காங்க 2 கட்டுக்கு நடுவில் ஒரு ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ப்ளேஸ் தான் ஜாக் பாயிண்ட்டு. இது மாதிரி எல்லா கார்லேயும் அந்த பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம ஜாக்கை லைட்டாக ரைஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கரெக்டாக வைக்கணும். அந்த நடுவில் ஒரு காடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த காடி தான் அதில் ப்ளேஸ் பண்ணணும். இது அந்த கார் கூட வந்த ஜாக்கி தெரியுதுங்களா, இந்த மாதிரி தான் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த கீழே இருக்கிற ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணோம்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகும். ஓகேங்களா. ஜென்ரலாக இப்படி வச்சு தூக்குனீங்கன்னா ரொம்ப தூக்கணும். அதனால் ஒரு கல் வச்சுட்டு தூக்குனா கீழே ஃப்ளாட்டாக ஒரு நல்ல சப்போர்ட்டான கல் வச்சுட்டு தூக்குனிங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் அதை ஸ்க்ரூ பண்ண வேண்டியிருக்காது. சீக்கிரமே வீல் ரைஸ் ஆகிடும்னு அட்வைஸ் பண்ணாங்க டிரைவர்ஸ் எல்லாம். ஸோ உங்கள் கார்லேயும் இதே மாதிரி பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்டில் இது மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஜாக்கியை டேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு லிவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. நம்ம வீடியோவில் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிங்கன்னா ரைஸ் ஆகும். முன்னாடியே பிரேக் போட்டு வச்சுக்கோங்க, ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க. ஓகேங்களா. இல்லைனா மேலே ரைஸ் பண்ணும்போது பள்ளமாக இருந்தால் ரிவர்ஸில் போய் விழுந்துடும். அப்படி இல்லைன்னா தூக்குற வீலுக்கு இல்லாமல் மற்ற வீலில் கல் வச்சுருங்க, முன்னாடி பின்னாடி நகராத அளவுக்கு கல் வச்சுருங்க. அதுதான் சேஃப்டி. ஓகேங்களா. அஸ் யூஷுவல் டைட் இந்த ஜாக்கை வச்சு தூக்குறதுக்கு முன்னாடியே போல்ட்டை லூஸ் பண்ணிக்கோங்க, அது பெட்டர். அப்புறம் வீலை கைட்டினதுக்கப்புறம் கை டைட் வச்சுட்டு ஜாக்கை இறக்கிட்டு ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. ஏன்னா ஜாக்கில் வச்சு டைட் பண்ணும்போது நீங்கள் ஓவராக புஷ் பண்ணிங்கன்னா கூட ஸ்லிப் ஆகி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பார்த்தீங்களா, ஒரு 10 நிமிஷம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி தான் தூக்கி வச்சோம். ஆனால் சிம்பிள் வேலை தான். பட் எங்கே வைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும், என்ன ப்ராசஸ்ங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக கார் வாங்கியிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.